இது என்ன குஜராத்தில் நியூ இயரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம்ல, சித்திரை வைகாசி, அது மாதிரி வந்து குஜராத் கேலண்டரில் இன்றைக்கி வந்து அவங்களோட நியூ இயர், அதாவது பெஸ்ட் வரஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஈவினிங் டைமாக கோயிலுக்கு போகலாமே அப்படின்றக்காக போயிருந்தோம். இது வந்து நாங்கள் எப்போவுமே போவோம், ஆனால் இந்த மாதிரி இந்த கோயிலை நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்னென்னா சாமி அங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் வரைக்கும் சாமிக்கு வந்து சாப்பாடு வச்சு படிச்சிருக்காங்க. அதுவும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு படிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நான் வாயை பழந்துக்கிட்டு பார்த்தா தான் மிச்சம், இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்கா, இவ்வளோ எதுக்கு சாமிக்கு படைக்கிறாங்க அப்படின்ற ஒரு யோசனை தான். அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு ஒரு வெரைட்டி மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஸ்வீட்டு காரம்னா, இன்னொருத்தில் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு, அதாவது சப்பாத்தியில் ஆரம்பித்து பானிபூரி பிரெட்டு வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு சமைச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்போ சமைச்சாங்க, இதெல்லாம் எப்படி அடுக்கி வச்சுருந்துருப்பாங்க, இதை எப்போ எடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட யோசனையில் கீழே இருக்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போனோம். அங்கேயும் அதே கதை தான். அந்த கேக்கில் ஆரம்பித்து குலோப் ஜாமு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ பேர் பார்க்க வந்திருந்தாங்க கூட்டம். அதெல்லாம் யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு அங்கங்கே செக்யூரிட்டிலாம் போட்டு வரிசையாக நம்மளை அனுப்பிவிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தாங்க, சாமி ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு. கொஞ்சம் இந்த மாவு முட்டாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த கோயில் வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே லட்சுமி பாதம்லாம் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரப்போ பயங்கர டயர்டாக இருக்குது அப்படின்னு கரும் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ எங்களுக்குலாம் தீபாவளி வந்ததுன்னு தெரில, போனோன்னு தெரில. ஆனால் இங்கே நியூ இயர்னால வேட்டு வெடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வேட்டெல்லாம் இருந்துச்சு எங்கிட்டையும், அதெல்லாம் போய் மெத்தில் போய் வெடிச்சிட்டு பார்த்துருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊர் கோயிலில் இந்த இவ்வளோ பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.